நியூமெரிக்கல்ஸ். இந்த நியூமெரிக்கல் வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதாவது செவரல் கேஸஸ் ஒரே கண்டெய்னரில் சேர்த்து வச்சோம்னா, ஒரே மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது வந்து ஒரு கேஸும் இண்டிவிஜுவல் பார்ஷியல் ப்ரெஷர் கொடுக்கும். அந்த பார்ஷியல் ப்ரெஷரை சம் பண்ணோம்னா டோட்டல் ப்ரெஷர் எக்ஸைட்டட் பை த கேஸ், எல்லா கேஸும் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குதுங்கிறத சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் சேர்த்தோம்னா ஆட் பண்ணோம்னா அதுதான் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இதில் 8 grams ஆஃப் ஆக்சிஜன், 8 grams ஆஃப் ஆக்சிஜன், தட் இஸ் weight of mass of gas oxygen, say we say M1 is 8 grams, M2 for nitrogen is 14 grams, and for CO2 M3 for CO2 it is 22 grams. மூணு மிக்சரை ஆட் பண்ணுறாங்க ஒரு கண்டெய்னரில். ஆக்சிஜன் அது வால்யூம், கண்டெய்னரோட வால்யூம், கண்டெய்னரோட டெம்பரேச்சர். இது ஆக்சிஜன் சேர்த்துருக்காங்க. அதில் N1 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து N1 இருக்கும். அண்ட் நைட்ரஜன் N2 மோல்ஸ் இருக்கும். அண்ட் CO2 N3 மோல். எத்தனை மோல்னு தெரியாது, எல்லாம் சேம் மோல் கிடையாது. இது இதில் கொஞ்சம் மோல், இதில் கொஞ்சம் மோல், இதில் கொஞ்சம் மோல் சேர்த்து மிக்சர் ஆக்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்காங்க. அந்த கண்டெய்னரோட வால்யூம் வந்து V. எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும். எல்லா கேஸோட மிக்சரும் சேமாக தான் இருக்கும். ஸோ அட் 10 liters capacity volume is equal to 10 liter. 10 இது நம்ம மாற்றிக்கணும் மில்லிமீட்டர் கியூபாக. 10 into 10 to the power minus 3 is equal to 10 to the power minus 2 மீட்டர் கியூப். ஏன்னா கேல்குலேஷனில் மீட்டர் கியூப் லிட்டரில் போட முடியாது, மீட்டர் கியூப்பில் தான் மாறணும். அட் 27 degree டெம்பரேச்சர் 27 degree சென்டிகிரேட். அதோட ஒரு 273 கூட்டிக்கிட்டோம்னா 300 degree கெல்வின். ஸோ இதை கொடுத்துருக்க டேட்டா. டோட்டல் ப்ரெஷர் இஸ் P. இது P1 ப்ரெஷர் கொடுக்கும், இது P2 ப்ரெஷர், இது P3 கொடுக்கும். டோட்டல் ப்ரெஷர் என்ன வரும்? சம் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் ப்ரெஷர் கிவன் பை த மிக்சர் ஆஃப் கேஸ். இந்த கேஸ் P1 இதோட இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இந்த வால்யூமில், இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இந்த வால்யூமில், இது ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் இந்த வால்யூமில். எல்லா பார்ஷியல் ப்ரெஷரையும் ஆட் பண்ணோம்னா அதுதான் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் ஆஃப் த கேஸ். V எல்லாத்துக்கும் காமன். ஏன்னா இதுவும் இந்த வால்யூமில் தான் ப்ரெஷர் கொடுக்குது, இதுவும் இந்த வால்யூமில் தான் ப்ரெஷர் கொடுக்குது, இதுவும் இந்த வால்யூமில் தான் ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ அப்படிங்கிற போது வால்யூம் இஸ் சேம் ஃபார் ஆல் த கேஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இது அப்புறம் டெம்பரேச்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லா மாலிகுலோட டெம்பரேச்சரும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ ஆசிடிஸ் பார்த்துருக்கோம். P V is equal to N RT, or P is equal to N RT by V, or N என்னது? N is equal to mass of the gas. Mass of the gas is equal to total mass of the gas, particular gas is equal to the mass of one molecule into number of mass of the one molecule into number, which is equal to NY by T, which is equal to M is equal to N into M naught. N number of molecules and multiplied by molecules available in 1 mole. 1 mole plus number of molecules, total mass of the gas வந்துரும். where M naught is the molecular weight ன்னு சொல்லாத, மாலிகுலர் வெயிட் மோலார் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல அட்டாமிக் வெயிட்னு சொல்லலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ N into M naught. ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் என்ன சொல்லுது? ப்ரெஷர் exerted by the mixture and the container is equal to sum of partial pressure
exerted by all the three gases. So இங்கே P1 P2, so what is P? P is equal to nRT by V. இதை எப்படி எழுதலாம்? n வந்து எப்படி எழுதலாம்? Total mass of the gas by molar mass of the gas, n into RT by volume. இதை நம்ம இப்படி பற்றி எழுதிக்கிறோம். So P1 என்ன வரும்? So we can call, so P total pressure is equal to P1 plus P2 plus P3. Example for P is equal to nRT by V. R வந்து constant, gas constant. T is எல்லா கேஸும் ஒரே டெம்பரேச்சரில் இருக்குது. V எல்லா கேஸும் ஒரே வால்யூமில் தான் ப்ரெஷர் கொடுக்குது. ஸோ V and T காமன், R, T, V எல்லாம் சேம். ஸோ P is equal to number of moles in the first gas, that is oxygen, into R into T divided by V. P1 plus P2, number of P2, R into T by V is equal to plus N3 R T by V. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? RTVயை காமன் எடுத்துக்கலாம். RT by V into N1 number of moles in the first gas plus number of mole in the second gas plus number of mole in the third gas. இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை நம்ம டிசைட் பண்ணணும். நம்பர் ஆஃப் மோல்ஸை கொடுத்துருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுலேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை இட்ஸ் மோலர் மாஸ். ஸோ ஃபஸ்ட் கேஸ் என்ன? N1. ஸோ இஸ் ஈக்குவல் டு RT by V into N1. என்ன molecule total weight of the gas in gram divided by molar mass in gram. So we can write M1 by M0 of 1 plus M2 by M0 of second gas plus M3 divided by M0 of third gas. So R T by V into M1, mass of 8 gram கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனுக்கு 8 gram. 8 gram. ஆக்சிஜனோட வெயிட் என்ன? மோலார் மாஸ் என்ன? ஆக்சிஜன் மோலார் மாஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? மோலார் மாஸ் வந்து 32 கிராம். இது உங்களுக்கு 32 கிராம். அடுத்தது M2 வந்து நைட்ரஜன் கேஸ். மோலார் மாஸ் வந்து 14. டோட்டல் மாஸ் வந்து 14. மோலார் மாஸ் எவ்வளோ வருது? மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 28 plus carbon dioxide 22 divided by C இருக்கு, Cக்கு 32 plus Oக்கு 12. So it's equal to 44. So நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஆரோட வேல்யூனா 8. யூனிவர்சல் கேஸ்க்கான 8.31. வால்யூம் என்னது? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு, வால்யூம் 10 to the power minus 2 meter cube. 10 to the power minus 2 meter cube. T வந்து T is equal to 27 degree centigrade. அதை கெல்வினா மாற்றிட்டு 300 போட்டுக்கிறோம். Multiplied by 8/32 1/4 plus 1/2 plus 1/2. ஸோ இது மேலே போணுச்சுன்னா 10 to the power plus 2 ஆகும். 10 to the power 831 எழுதிக்கலாம். 8.31 into 100, 8.31 into 300. இது எவ்வளோ வருது? 0.25, half. So it is equal to 1.25. So this is that P total. This is P total is equal to sum of partial pressure of first gas, sum of partial second and third. According to Dalton's law of partial pressure, which this gives the value of total pressure. The calculated value is this you can, இதை வந்து நீங்களே பண்ணிக்கலாம் calculation, டைத்தை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ which is equal to, எல்லாத்தையும் calculate பண்ணோம்னா 3.11625 நியூட்டன்ஸ் per meter square எழுதலாம், இல்லைன்னா பாஸ்கல் எழுதலாம். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் is equal to 3.11625 into 10 to the power 5 Pascal. This is the total pressure exerted by all the mixture of gas. The mixture of gas
இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குது. இதோட ப்ரெஷர் ப்ளஸ் இதோட ப்ரெஷர் அதான் டோட்டல் ப்ரெஷர் அந்த கண்டெய்னர். given by a vessel of volume 8.3 liter. So volume is equal to 8.3 liter is equal to 8.3 into multiplied by 10.3 to convert into meter cube. So this is the volume. Contains a mixture of gas. At temperature is equal to 300 degree Kelvin. Volume is equal to 8.3 into 10 to the power minus 3 meter cube. Gas at 300. The mixture consists of N2 0.1 mole and O2 0.2 mole அப்புறம் CO2 0.3 mole. ஸோ இது வந்து ஒரு மிக்சர் இந்த கண்டெய்னரில் இருக்குது. கண்டெய்னர் வால்யூம் இவ்வளவு, டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்குது. ஸோ N2 ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், O2 ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், CO2 ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ partial pressure of N2 plus partial pressure of O2 plus partial pressure of CO2 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா total pressure given by this mixture on this container. இதுதான் calculation. ஸோ ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், total pressure given by the mixture on the container is pressure due to first one plus pressure due to second one plus pressure due to third one. And P ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், P is equal to nRT. இங்கே இருக்க V இங்கே போய்ட்டு இப்படி வந்துடும். திஸ் இஸ் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ பியை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ P total is equal to P1. P1 is equal to R கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் எல்லாத்துக்கும் சேமு, வால்யூம் எல்லா கேஸுக்கும் சேமு. ஸோ N1 RT by V plus P is equal to P1 plus P2 plus P3. This is P1 due to oxygen. This is P2. N2 RT by V plus N3 RT by V. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ரெடிமேடாக கொடுத்துட்டாங்க ப்ராப்ளத்தில். ஸோ RT by Vயை நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம்னா N1 plus N2 plus N3. Number of moles, first gas, second gas, third gas. RT N1 is 0.1 plus 0.2 plus 0.3. N1 plus N2 plus N3. 0.1 plus 0.2 plus 0.3, which is nothing but 0.6. N1 plus N2 plus N3. R வந்து 8.31. N2 temperature at 300 Kelvin. 300 Kelvin கொடுத்துருக்காங்க. Multiplied by 0.6. 0.6 வால்யூம் எவ்வளவு? வால்யூம் 8.3 into 10 to the power minus 3 meter cube. 8.3 1 into 10 to the power minus 3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? இதை மேலே கொண்டு போயிட்டோம்னா 300 into 10 to the power plus 3 into 0.6. இதில் 8.31 8.31 இது 8.3 லிட்டர். ஸோ இதை கேன்சல் பண்ணால் ஆல்மோஸ்ட் இதோட வேல்யூ ஒன்று தான் வரும். 8.31 டிவைடட் பை 8.3. ஸோ டோட்டல் 306 into 10 to the power 3 is equal to 180 into 10 to the power 3 Newton meter square. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1.8 into 10 to the power 5 Pascal அல்லது நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம் நம்ம இதை.